ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஹைதராபாத் முறையில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா அரைக்கிறதுக்கு 6 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 ஸ்டார் போட்டுக்கலாம், பிரியாணி லீஃப் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பிரியாணி லீஃப் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடல் பாசி போட்டுக்கலாம், அதுதான் ஃப்ளேவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 கிராம்பு போட்டுக்கலாம், 10 துண்டு அளவுக்கு நம்ம பட்டை போட்டுக்கலாம். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி செஞ்சு நம்ம வச்சோம்னா நம்ம ஃபுல்லாகவே போட போகிறது இல்லை, ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் இப்போ மசாலா செய்ய போகிறேங்க. இந்த நம்மளுடைய என்ன போட்டாலும் நம்ம அந்த கடல் பாசி இந்த பஞ்சு பிளாக் ஸ்னோ ஃப்ளவர் ஒன்று இல்லையா, கடல் பாசி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை, அதுதான் நல்ல ஒரு மனம் வருங்க. அதனால் இதை நம்ம கொட்டிக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கோங்க. இதை நாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வறுந்துச்சு எடுத்துக்கலாம். சோம்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அரைச்சி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். கரம் மசாலா நாமளே ரெடி பண்ணி வீட்டை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்தது சிக்கன் மேக்னேட் பண்ணுறது பார்க்கலாம். காய வச்சுருக்கோம் ஆனியனை வறுக்கிறதுக்கு. இப்போ ஆனியனை போட்டுக்கலாம். ஃப்ரை ஆனியனுக்காக நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில். ஓவராக தீயும் வேண்டாம், ஓவரும் வெள்ளையாகவும் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோங்க. வதங்கிட்டோம். இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து 3/4 kg சிக்கன் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 kg சிக்கன் எடுத்துக்கிறோம். அதுக்கு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு போடுறோன்னு பாருங்கள். நம்மளே அரைச்ச கரம் மசாலா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச கரம் மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது என்னுடைய ஸ்டைலில் செய்கிற ஃப்ரெண்ட்ஸ். ரெட் சில்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கல்லுப்பு எடுத்துருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஊறிடும் இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சது நம்ம இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டேங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக அது உள்ளே ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg பாஸ்மதி ரைஸை வந்து கழுவி நான் ஊற வச்சுருக்கேங்க. 1/2 hour ஆச்சுங்க. தண்ணி வடிகட்டல, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம தண்ணி வடிகட்டக்கூடாது இல்லையா, அதனால் இது 1/2 hour ஆச்சுங்க ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சுருக்கோம், நம்ம கொதிக்குது. நம்ம 1/2 kg அரிசிக்கு தண்ணி ஒரு ஜாஸ்தி தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப், புதினா, கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தை நம்ம வச்சுட்டோம். நம்ம பிரியாணிக்கு தேவையானது செய்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்ஞ்சிச்சு. நமக்கு தேவையான பட்டை, லவங்கு, கிராம்பும், சோம்பு, கடல் பாசி போட்டுடலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே ஹைதராபாத் பிரியாணிக்கு நான் வந்து தக்காளி போடுவோங்க, நல்லா தான் இருக்கும். இது என்னுடைய ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரைஸுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதில் நம்ம போட்டிருக்கோம். சிக்கனில் மேக்னேட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுட்டு புதினா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம புதினா உடனே போடும்போது புதினா வதங்கிறதுக்கும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிட்ட தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 80% வெந்துடுச்சுங்க. நாம் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ரைஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் நாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம மசாலாவில் போடும்போது 5 மினிட்ஸ் தம்மில் விடலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். நாம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா சிக்கனை நம்ம இதில் போட்டுடலாம். கை காமி இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த சிக்கனை ஒழுங்காக ஃபுல்லாக காமிக்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி வதக்கி எடுத்துக்கலாம். சுலோவில் வைக்கலாம். கொஞ்சம் 3/4 kg சிக்கன் ஃப்ரெண்ட்ஸு, 1/2 kg அரிசி, 3/4 kg சிக்கன். இப்போ நாம் முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கு. ஆனாலும் நாம் 1 டம்ளர் தண்ணி அதில் நம்ம ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை வந்து 3/4 வந்துடுச்சுங்க. இப்போ நாம் சிக்கனுடைய சாறு கொஞ்சம் எடுத்து கிண்ணத்தில் மூட்டுக்கலாம். சிக்கன் இதிலே இருக்கட்டும். நமக்கு குழம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல் லேயராக நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுருவோம். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சமாக ஆனியனும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபுல் ஸ்லோ பண்ணிக்கலாம். நாம் ஸ்டவ்வை மேல் ஒரு ஸ்டெப்பில் இன்னும் ரைஸ் போட்டுடலாம். கொஞ்சம் நம்ம புதினாவும் கொஞ்சம் ஆனியனும் போடலாம். ஆனியன் அதிகமாக போட்டால் இனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கொஞ்சமாகவே தான் வதக்கியிருக்கேன். இப்போ வச்சுருக்க இன்னொரு ஸ்டெப் குழம்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குங்குமப்பூ போட்டாலும் பரவாயில்லை, போடலாலும் பரவாயில்லை. நம்மளாண்ட இருக்கிற மஞ்சத்தூளை ஆயிலில் லைட்டாக சூடு பண்ணி அங்கங்கே நம்ம போட்டோம்னா கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது பண்ணால் மஞ்சத்தூள் ஆயில் இருந்தது எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் அடியில் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கம் 50 மினிட்ஸ் நான் வச்சேங்க. அந்த 80% விட 20% சேர்ந்து ரைஸ் வெந்து ஃப்ளேவரோடு ஏறி இருக்குங்க. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஆயிலில் மஞ்சத்தூள் வதக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கலர் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ரைஸ் உடையில ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சிக்கனும் சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரைத்தா, பாயில் எக், ரைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். என்னுடைய ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.